ஹர மகாதேவா. சித்தவேசா சிவசிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியோ. முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாளிட்டிடையின் மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிழா எங்கோமான அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன் அருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும் களி ஆற வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழி ஆளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. அரணங்கள் மூன்றும் எரித்தாய் சரணம் அதினும் அன்பர் மரணம் படாத அருள் வைத்தாய் சரணம். வலிய அந்த கரணங்களால் மெலிந்து எய்தேன் சரணம் நின் பொற்களலே சரணம். தென்முத்தி முத்தி வஞ்சாக்கர சத்குருவே. பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் வரிந்து ஒழுக சிவகந்தம் பரந்து நார கண்ட இதய கமல முகிகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ணெய் மேவும் மெய் கண்ட தேவன் மிகு சைவநாதன் உண்டரிக மலர்தாள் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான். பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான். கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவான் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்தாள் ஒரு பொழுது நீங்காமல் எமதுளத்தின் சிரத்தில் ஓதியிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பான். திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெருங்கருணையினாலும் திருவருளும் குருவருளும் கூட்டிவிக்க மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளையும் வணங்கி நம்மளுடைய உமாபதி சிவம் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி இந்த சிவப்பிரகாசம் என்னும் சாத்திர நூலை நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வகுப்புல பாடல் 26 வரைக்கும் நாம சிந்தித்து இருக்கின்றோம். சரியா? இந்த 26வது பாடல்ல அந்த தத்துவங்கள் தோன்றும் முறைகளை சிந்திக்க ஆரம்பிச்சோம். அதுல காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் ஆகிய அந்த வித்தியா தத்துவங்களும், அடுத்து ஞான இந்திரியங்களும் அந்த கரணங்களும், சரியா, இதெல்லாம் நம்ம கடந்த வகுப்புல எப்படி அது வருது அப்படிங்கிறதெல்லாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு பாடல் 27 அந்த வைகாரி அகங்காரத்துல இருந்து கண்மேந்திரியமும்
தாமச அகங்காரத்திலிருந்து அந்த பூதங்கள் தோன்றுவது எப்படி அப்படிங்கிற பாடலை சிந்திக்க இருக்கிறோம். பாடல் 27. மன்னிய கண்மேந்திரியம் ஆன ராசதம் சேர் வாக்காதி வைகாரி மருவி வரும் சத்தம் தன்னை முதல் ஆகிய தாமதம் மிகு மாத்திரை பின் தரும். இதனில் வான் அனிலம் அனல் புனல் மண் சத்தம் முன் அதனின் வெளியாதி ஒன்று ஒன்று ஆகும் முறையில் உறும் இருமை அயன் முடிவாம் முன்னே உன்னு சதாசிவர் ஆதி அதிபதிகள் ஒடுக்கம் உதித்த அடைவு என உரைப்பார் உணர்ந்துள்ளோரே. இது நமக்கு பாடலா வருகிறது. இதனுடைய பத உரைய முதல்ல நாம சிந்திக்கலாம். வைகாரி அப்படின்னா அந்த வைகாரி அகங்காரத்த தத்துவத்திலிருந்து ராசதம் சேர் ராசத குணம் மிகுதியாக சேர்ந்த மன்னிய நிலை பெற்ற கண்மேந்திரியம் கண்மேந்திரியங்களான வாக்கு ஆதி வாக்கு முதலியன மருவி வரும் காரியப்பட்டு வரும் பின் அதன் பின் இறுதியாகிய சரியா இறுதியாக இருக்கக்கூடிய அந்த பூதாதி அகங்காரம் தாமதம் மிகும் தாமத குணம் மிகுந்து இருக்கும் சத்தம் தன்னை சத்தத்தை முதல் ஆகிய முதலாக கொண்ட அந்த சத்தத்தை முதலாக கொண்ட மாத்திரை தரும் தன்மாத்திரைகளை தரும். அதனில் அந்த தன்மாத்திரைகளில் வான் அனிலம் அனல் ஆகாயம் முதலிய 5 பூதங்களும் அந்த பூதங்கள் சரியா வான் அனிலம் அனல் நீர் மண் இந்த 5 பூதங்களும் வரிசையாக தோன்றும் அந்த வரிசையாக தோன்றும் அதனில் அந்த பூதங்களில் சத்தம் முன் சப்தம் முதலாக குணங்கள் 5 வெளியாதி ஆகாயம் முதலியவற்றில் ஒன்று ஒன்று ஒவ்வொரு குணமும் ஆகும் முறையில் உறும் ஆகிற வரிசையில ஆகும். அப்ப அதனுடைய அதிபதிகள் அப்பூதங்களுக்குள்ள அதி தெய்வங்கள் முன்னே உன்னு முதலில் தியானிக்கப்படுகின்ற சதாசிவர் ஆதி சதாசிவர் முதல் இருமை அயன் பெரிய பிரம்மன் முடிவாம் முடிய உள்ளார்கள். அப்ப சதாசிவத்திலிருந்து இங்க கீழே பிரம்மன் வரைக்கும் உள்ளார்கள். ஒடுக்கம் ஒடுக்க முறை உதித்த அடைவு என தோன்றின முறையில் என்றும் உணர்ந்துள்ளோர் அறிஞர்கள் உரைப்பர் சொல்லுவர். இதுல ஏங்கிறது அசை. இப்ப நமக்கு பாடல்ல கண்மேந்திரியங்கள் அப்படின்னா என்னதெல்லாம் அப்படின்னா வாக்கு பாதம் பாணி பாயு உபத்தம் இந்த 5 கண்மேந்திரியங்கள். அடுத்து நமக்கு பூதங்கள் சரியா பூதங்கள் அப்படின்னு சொன்னா அது 2 பூதங்கள் இருக்குது. ஒண்ணு சூக்கும பூதம் இன்னொன்னு தூல பூதம். அந்த சூக்கும பூதம் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா அதைத்தான் தன்மாத்திரைகள் அப்படின்னு சொல்றோம். தன்மாத்திரைகளுக்கு இன்னொரு பேரு சூக்கும பூதம். பஞ்சபூதம் அப்படின்னு நம்ம பொதுவா சொல்றது எல்லாமே தூல பூதத்தை மட்டும்தான் நம்ம என்ன சொல்றோம் சொல்றது. பூதம்னு நமக்கு வெளிப்படையா தெரிகிறது அந்த பஞ்சபூதம் தூல பூதம். அதனாலதான் அதை எடுத்த உடனே நம்ம உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஆனா இதுக்கு தனி பேர் வச்சிருக்கிறோம் தன்மாத்திரைன்னு வச்சிருக்கிறோம். அதனுடைய இன்னொரு பேர் என்னன்னா சூக்கும பூதம். அந்த சூக்கும பூதத்துல இருந்துதான் இந்த தூல பூதம் வருது. அதனால இது யாருக்கும் தெரிகிறது இல்லை. நம்ம அதை வெளிப்படையா பார்க்கறது இல்லை. அதனால அதை நம்ம பெரும்பாலும் அதை சொல்றது இல்லை. பூதம் அப்படின்னு சொல்லியாச்சுனால இந்த பஞ்சபூதத்தை தான் நம்மளால உணர்ந்து கொள்கிறோம். அப்ப அந்த தன்மாத்திரைகள் அது என்னதெல்லாம் அப்படின்னா சத்தம் பரிசம் உருவம் ரசம் கந்தம் இந்த 5 தன்மாத்திரைகள் சத்த பரிச உருவ ரச கந்தம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பூதங்கள் அப்படின்னு சொன்னா அந்த தூல பூதம் அது என்னது அப்படின்னா ஆகாயம் வாயு தேயு அப்பு பிருத்திவி. ஆகாயம்னா எல்லாத்துக்கும் தெரியும். வாயுன்னா காற்று தேயுன்னா தீ அப்பு அப்படின்னா நீர்
சரியா? பிருத்திவி அப்படின்னா மண், இந்த அஞ்சம். சரி, இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சத்தம் இருக்குது, ஒவ்வொரு குணங்கள் இருக்குது. நமக்கு இதுல எல்லாத்துலயுமே அந்த 5 குணங்கள் இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு குணங்கள் எல்லாம் நம்ம சொல்றோம், படிச்சிருப்போம். சரியா? ஏற்கனவே அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனாலும் நமக்கு இங்க மணிவாசகர் நமக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். சரியா? மணிவாசகர் நமக்கு போற்றி திரு அகவல்ல, சரியா, ஒவ்வொரு அந்த இதையும் சொல்லி இருக்கிறார். சரியா? பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி அப்படின்னு போற்றி திரு அகவல்ல 136வது வரியில இருந்து 141வது வரி வரைக்கும் அதை சொல்லியிருப்பார். இந்த 5 பூதங்களுக்கும் அந்தந்த குணங்களை சொல்லுவார். சரியா? அப்ப பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி அப்படின்னா, பார் அப்படின்னா உலகம், இந்த மண்ணுக்கு 5 குணம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, நீருக்கு 4 குணம். தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, தீக்கு 3 குணம். வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வழின்னா காற்று, காற்றுக்கு 2. வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி அப்படிம்பாரு. வெளி அப்படின்னா ஆகாயம், அப்ப அதுக்கு 1 அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்னதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். ஆகாயத்துக்கு குணம் சப்தம், அப்ப அதுக்கு சப்தம் மட்டும்தான் இருக்கும், வேற எந்த குணமும் கிடையாது. வாயுவுக்கு குணம் என்னதெல்லாம்? வாயுனா காற்று, காற்றுக்கு என்ன குணம்லாம் அப்படின்னா அதுல இருந்து ஒண்ணு கூடும். அந்த ஆகாயத்தினோட குணம் இதுலயும் இருக்கும், அதனுடைய தனி குணமும் சேரும். சரியா? அப்ப சப்தமும் பரிசமும், அப்ப சப்தமும் வந்துருது, பரிசமும் அதனுடைய தனித்துவமான குணம். அடுத்து தேயு, தேயுன்னா தீக்கு என்ன குணம் அப்படின்னா சப்தம், பரிசம், உருவம். அந்த உருவம்ங்கிறது அதனுடைய தனி குணம். அடுத்து அப்புவுக்கு, அப்புன்னா நீர், அதுல சப்தம், பரிசம், உருவம், ரசம், ரசம்ங்கிறது அதனுடைய தனிக்குணம், சுவை. அடுத்து பிருத்திவி, பிருத்திவினா மண், அதுக்கு சப்தம், பரிசம், உருவம், ரசம், கந்தம். அப்ப அந்த கந்தம் அப்படிங்கிறது அதனுடைய தனி குணம். சரியா? சரி, இப்ப இந்த ஒவ்வொரு குணம் சொன்னோம். சப்தம் எப்படி இருக்கும், பரிசம்னா எப்படி இருக்கும், உருவம்னா எப்படி இருக்கும், ரசம்னா எப்படி இருக்கும், கந்தம் அந்த மனம்னா எப்படி இருக்கும், ஒவ்வொன்றுலயும் அது எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகாயத்தினுடைய சத்தம், அதுக்கு ஒரே குணம் தான், சத்தம் மட்டும்தான். அதுக்கு எதிரொலி அப்படின்னு பேரு. அது பொதுமையான சப்தம். இது இன்னது அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, நிர்ணயித்து சொல்ல முடியாது. பொதுமையான சப்தம் எதன் கூட சேருதோ அதுக்கு தகுந்தாக்கள் அந்த சப்தம் மாறும். இப்ப நம்ம ஒரு குடத்தை எடுத்துட்டு அடிச்சோம்னா அந்த குடத்தோட இதுல சேர்ந்ததுனால அதனுடைய சத்தம் மாறும். ஒரு மேளத்தை எடுத்து அடிச்சோம்னா அந்த மேளத்தோட சேர்ந்ததுனால அதனுடைய தன்மையில மாறி அந்த சப்தம் வேறுபடும். அப்ப இத இன்ன சப்தம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதனால இது எதிரொலி, இதுக்கு பேரு பொதுமையான சப்தம். அடுத்து வாயு, வாயு அப்படின்னா அது ஊர்வதால் அதனிட குணம் அதிகமா இருக்கிறது. சரியா? அதனால அந்த வாயுக்கு என்ன சப்தம் அப்படின்னா கசகச அப்படிங்கிற சப்தம். சரியா? ஆனா இதுக்கு இன்னொரு இது இருக்குது, என்ன இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறோம். இதனுடைய முக்கிய இது பரிசம் அப்படின்னு சொல்றதுனால இந்த பரிசம் அப்படிங்கிறது தொடுதல். சரியா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா தட்பமும் வெட்பமும் இல்லாத ஒரு பரிசம். அது சூடு நிறைஞ்சு இருக்கும்னு சொல்ல முடியாது, குளிர்ச்சி அதிகமா இருக்கும்னு சொல்ல முடியாது, ரெண்டும் இல்லாத, சரியா, தட்பமும் வெட்பமும் இல்லாத ஒரு பரிசம். இதே இது பூமிக்கும் வரும். சரியா? அந்த இடத்துல அதையும் பார்க்கலாம். சரி, இப்ப மூணாவது தீ. தீக்கு நம்ம 3 குணம் சொல்லி இருக்கிறோம், சப்தம், பரிசம், ரூபம்னு சொல்லியிருக்கோம். அப்ப அதனுடைய சப்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா தம தம அப்படின்னு, தீ எரியும் போது பாத்தீங்கன்னா தம தம அப்படிங்கிற சத்தத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பரிசம், அதனுடைய பரிசம் எப்படி இருக்கும் அப்படின்னா வெப்பமான பரிசம். ஏன்னா தீங்கிறது என்னது, சுடும், அதனால வெப்பம். அப்ப ரூபம் அதனுடைய சிறப்பு, அது எப்படி இருக்கும் அப்படின்னா பிரகாசமான வெண்மை, அதான் அந்த ஒளி.
பிரகாசமான வெண்மை அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அடுத்து அப்பு. அப்புவுக்கு எப்படி இருக்கோ அந்த குணம் அப்படின்னு பார்த்தா அதனுடைய சப்தம் சலசல. தண்ணி ஓடும் போது கேட்டிருப்பீங்க இல்லையா, சலசலன்னு தண்ணி ஓடுது அப்படின்னு சொல்லுவோம், அது சலசல. அடுத்து குளிர்ச்சியான பரிசம். தண்ணியினுடைய இயல்பு என்னது? குளிர்ச்சி. அடுத்து வெண்மையான ரூபம், அது வெண்மை. சரியா, தண்ணிக்கு அழுக்கெல்லாம் கிடையாது, வெண்மைதான். சரியா, அது மாறுறது இந்த மண்ணுடைய கலருக்கு மாறிக்கிறது, ஆனா உண்மையான தண்ணி எப்படி? வெண்மை. அடுத்து இனிப்பான சுவை. அதனுடைய சுவை என்னது? இனிப்பு. இதுதான் அதனுடைய ஸ்பெஷலான குணம். அடுத்து பிருத்திவி. பிருத்திவிக்கு 5 குணம் சொல்லணும். அப்ப முதல்ல அந்த ஒலி சப்தம் எப்படி இருக்கும்னா கடகட அப்படிங்கிற சப்தம். மண்ணுக்குண்டான குணம் கடகட. பரிசம் எப்படி இருக்கும் அப்படின்னா தட்பமும் வெட்பமும் இல்லாத ஒரு பரிசம். சரியா, நம்ம முதல்ல எதுக்கு பார்த்தோம்? நம்ம அந்த வாயுவுக்கு பார்த்தது போலவே இதுக்கு தட்பமும் வெட்பமும் இல்லாத ஒரு பரிசம். அடுத்து இதுல வண்ணம், அந்த ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னா வெண்மை, நீலம், மஞ்சள், சிகப்பு, பச்சை, பொன்மை, சித்திர வண்ணம் அப்படின்னு 7 வண்ண ரூபமாக இருக்கும். அந்த ரூபம்ங்கிறது ஒளி, அதனுடைய நிறம். சரி, அது எப்படி இருக்கும் அப்படின்னா 7 வண்ணத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதுல சுவை எப்படி இருக்கும் அப்படின்னா தித்திப்பு, புளிப்பு, களிப்பு, உவர்ப்பு, உரைப்பு அப்படிங்கிற 5 சுவையில இருக்கும். அடுத்து இதனுடைய முக்கியமான குணம் அப்படின்னு சொன்னா அதனுடைய மனம். சரியா, இந்த மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல வாசனை, கெட்ட வாசனை என பொதுவான மனமா இருக்கும். நல்ல வாசனைன்னு சொல்ல முடியாது, கெட்ட வாசனைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட பொதுவான மனமாக இருக்கும். இப்ப நமக்கு மழை பெய்யும் போது மண் வாசனை வருது, அதுல வேற மாதிரி இருக்குது, ஆனா இன்னொரு இடத்துல வேற மாதிரி இருக்கும். அப்ப அது எதுன்னு நம்ம அறுதியிட்டு சொல்லக்கூடாது, பொதுவான மனமாக இருக்கும் அப்படின்னு. இப்ப இந்த 5 பூதத்துக்கும் 5 குணங்கள் நம்ம பார்க்கிறோம். இந்த 5 குணத்திலையும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணங்கள் மாறுபடு இருக்குது. சரியா, அப்ப ஆகாயத்துக்கு ஒரு குணம் மட்டும்தான், அது சப்தம் மட்டும்தான். அந்த சப்தம் அதுல வேற மாதிரி இருக்குது. அதே சப்தம்னு சொல்ல வாயுல வேற மாதிரி சப்தம் இருக்குது. அதுல உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். அப்போ ஆகாயத்துக்குள்ள சப்தம் வாயுல கிடையாது, வாயுல இருக்கிறது மாதிரியே மண்ணுக்கும் கிடையாது, நீருக்கும் கிடையாது. அப்ப அந்த தன்மையில சப்தம் மாறுபடுது. அதே மாதிரி 2வது குணமா நம்ம என்ன சொல்றோம்? நம்ம பரிசத்தை சொல்றோம். பரிசம் ஒவ்வொன்றிலையும் மாறுபடுது, ஆனா பூமிக்கும் மண்ணுக்கும் அந்த வாயுக்கும் ஒண்ணு போல இருக்குது. அடுத்து தீயில வரும்போது அந்த ரூபத்தை சொல்றோம். ரூபம் அடுத்தடுத்து வர்றதுல எல்லாம் வேற மாதிரிதான் ரூபம் இருக்கு. அதுல இருக்கிறதுதான் இதுல இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதுல இருக்கிறதுதான் இதுல இருக்குன்னா அப்புறம் அதுதான் அந்த குணம்னு ஆயிரும். சரியா, அதனால அதெல்லாம் மாறுபாடா இருக்குது. இது எல்லாம் இப்படி இருக்குது. சரி, இப்ப நம்ம உண்மை விளக்கம் அப்படிங்கிற புத்தகத்துல நம்ம பார்த்திருப்போம். நமக்கு தத்துவ படம் போட்டிருப்பாங்க, 36 தத்துவமும் மேல இருந்து கீழே வருது, அது தோற்ற முறை. சரியா, கீழே இருந்து மேலுக்கு போகிறது ஒடுக்க முறையில நம்ம சொல்லி இருப்போம். அப்போ அதுல போட்டிருப்பாங்க ஸ்ரீகண்ட ருத்ரர், அதுக்கு அடுத்து நம்ம அனந்த தேவர், சதாசிவர், இப்படி எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்தந்த இடத்துல இதெல்லாம் அதிதெய்வங்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்ப அது அதிதெய்வம்னு போட்டாச்சுன்னா அதுக்கு கீழே உள்ளது எல்லாத்துக்கும் அவங்கதான் அதிதெய்வமா அப்படின்னா கிடையாது. அது அந்த தத்துவங்களை தோற்றுவித்தவர்கள். சரியா, அந்த தத்துவங்களை தோற்றுவித்தவர்கள் தான் அந்த ஸ்ரீகண்ட ருத்ரர், அனந்த தேவர், அவங்க எல்லாம். அதுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு தத்துவத்துக்கும் தனித்தனியா ஒவ்வொரு அதிதெய்வங்கள் உண்டு. அப்போ நம்ம ஒடுக்க முறையில பார்த்தோம் அப்படின்னா மண் கீழே முதல்ல வரக்கூடியது யாரு? மண் தத்துவம் தான். அதுலதான் நம்ம இருக்கிறோம். அந்த தத்துவத்துக்கு என்ன அதிதெய்வம் அப்படின்னா பிரம்மா. நீர் தத்துவத்துக்கு விஷ்ணு, தீ தத்துவத்திற்கு ருத்திரன், வாயு அதுக்கு மகேஸ்வரன், ஆகாயம் அதுக்கு சதாசிவம். அடுத்து அதுக்கு மேல போறது தன்மாத்திரைகள்ல போறோம். சரியா, தன்மாத்திரையில முதல்ல நாற்றம், அதுக்கு இந்திரன், சுவை அதுக்கு வருணன், ஒளி அதுக்கு அக்கினி,
ஊரு அதுக்கு வாயு, ஓசை அதுக்கு வியோம ரூப. இது தன்மாத்திரைகள்ல வரக்கூடியது. அடுத்து ஞானேந்திரியங்கள். அதுல செவி, செவிக்கு திக்கு பாலர், திக்கு பாலகர். மெய் அதுக்கு வாயு. அடுத்து கண் அதுக்கு சூரியன். அடுத்து நாக்கு அதுக்கு வருணன். அடுத்து மூக்கு அதுக்கு அஸ்வினி தேவர். இது ஞானேந்திரியங்கள். அடுத்து கண்மேந்திரியங்கள். அதுல வாய் அதுக்கு அக்னி, கால் அதுக்கு இந்திரன். அடுத்து பாணி, பாணினா கை, அதுக்கு விஷ்ணு. அடுத்து எருவாய் அதுக்கு யமன், கருவாய் அதுக்கு பிரம்மன். சரியா? அந்த எருவாய் கருவாய்க்கு நம்ம ஏற்கனவே வேற பேர்லாம் பார்த்தோம். சரியா? அது என்ன பேர்லாம் பார்த்திருக்கிறோம்? பாயு உபத்தம் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். சரியா? அதுதான் இங்கேயும் சொல்றாரு. அதுல ஒண்ணு சொல்லியிருக்கு, இதுல ஒண்ணு சொல்லியிருக்குன்னு யோசிக்காதீங்க. அடுத்து அந்த கரணம். சரியா? அதுல மனம் அதுக்கு சந்திரன், அகங்காரம் அதுக்கு விமேசர். அடுத்து புத்தி அதுக்கு சக்தி. அடுத்து சித்தம் அது நீலருத்ரன். அடுத்து புருடன், புருடன்கிற தத்துவத்துக்கு ராகேசர். அராகம் அப்படிங்கிற தத்துவத்துக்கும் ராகேசர். வித்தை அப்படிங்கிற தத்துவத்துக்கு வித்யா தேவி. கலை அப்படிங்கிற தத்துவத்துக்கு கலாதேவி. நியதி அப்படிங்கிற தத்துவத்துக்கு காலேசர். காலம் அப்படிங்கிற தத்துவத்துக்கு அதே காலேசர் தான். அடுத்து மாயை அப்படிங்கிறதுக்கு மாயாதேவி. சுத்த வித்தை அப்படிங்கிறதுக்கு விமல வித்யா தேவி. அடுத்து ஈஸ்வரன் அப்படிங்கிற தத்துவத்துக்கு மகேஸ்வரர். சாதாக்கியம் அப்படிங்கிற தத்துவத்துக்கு சதாசிவர். விந்து அப்படிங்கிற தத்துவத்துக்கு சக்தி. நாதம் அப்படிங்கிற தத்துவத்துக்கு சிவம். அப்படின்னு 36 தத்துவங்களுக்கும் 36 அதிதெய்வங்கள் இருக்குது. சரி, இப்போ பாடலை பார்க்கலாம். இந்த மன்னிய கண்மேந்திரியம் அப்படின்னு சொல்றாரு. இந்த வைகரி அகங்காரத்துல இருந்துதான் இந்த கண்மேந்திரியங்கள் தோன்றுது. அது எதுன்னு சொன்னா அப்படின்னு நம்ம இப்ப பார்த்தோம். வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபத்தம் அப்படிங்கிற 5. இந்த வாக்கு என்பது பேசுதல். பாதம் அப்படிங்கிறது நடத்தல், ஓடுதல், இவற்றை செய்யக்கூடிய கருவி. பாணி அப்படின்னா கை, ஏற்றல் இடுதல். நம்ம ஒண்ணு கொடுக்கிறோம் வாங்குறோம் அப்படிங்கிறதுக்கு அதான் ஏற்றல் இடுதல். இதை செய்யக்கூடிய கருவி. ஏன் இதுக்கு பாணி அப்படின்னா, பாணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கை அப்படின்னு சொன்னோம். தண்டாயுத பாணி அப்படின்னா அந்த தண்டத்தை வைத்திருக்கக்கூடிய பெருமான். சரியா? சப்பாணி அப்படிங்கிறது ஒரு குழந்தை பருவம். சப்பு சப்புன்னு கையை வச்சு அடிச்சு தவளக்கூடிய பருவம். அதான் சப்பாணி. நிராயுத பாணி, கையில எந்த ஆயுதங்களும் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். சக்கரபாணி, சக்கரத்தை கையில் ஏந்திய பெருமான் அப்படின்னு அர்த்தம். அதான் சக்கரபாணி. அப்போ அந்த பாணி அப்படின்னா கை அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. அடுத்து பாயு. பாயு அப்படின்னா அது எருவாய். சரியா? அது கழிவுகளை வெளியேற்றுவது. சரியா? உபத்தம் அப்படின்னா அது கருவாய். இது குறி. இதுவும் என்னதான் செய்யும் அப்படின்னா கழிவுகளை வெளியேற்றுவதுதான். ஆனா இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன் அதுவும் கழிவுகளை வெளியேற்றுது, இதுவும் கழிவுகளை வெளியேற்றதான் செய்யுது. அப்ப ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு இதா வச்சிருந்தா போதாதா? ஏன் எருவாய் தனியா, உபத்தம் தனியா, கருவாய் தனியா அப்படின்னு வித்தியாசம் நமக்கு தோணலாம். ஏன்னா கருவாய் அப்படிங்கிறத நம்ம அதை அடக்குனால் அது உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும். ஆனா எருவாய் அப்படிங்கிறத, அந்த மலஜலம் அப்படிங்கிறத அடக்குனால் நமக்கு உடலுக்கு நோயை தரும். அதனால அதை அடக்க கூடாது. ரெண்டுக்கும் அந்த வித்தியாசம் உண்டு. சரி, அடுத்து பூதாதி அகங்காரம். சரி, இப்ப நம்ம வைகாரி அகங்காரத்துல இருந்து கண்மேந்திரத்தை பார்த்துட்டோம். இப்ப பூதாதி அகங்காரம். இந்த பூதாதி அகங்காரத்துல இருந்து தன்மாத்திரைகள் தோன்றுகின்றன. சரியா? தன்மாத்திரையில இருந்துதான்
பஞ்சபூதம் தோன்றுகிறது. அப்போ இந்த பூதாதி அகங்காரம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து தன்மாத்திரைகளும், தன்மாத்திரைகள்ல இருந்து விருத்தி பெற்று வருவதுதான் பஞ்சபூதமும். இந்த தன்மாத்திரைகள் எதுலாம் அப்படின்னா ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். இந்த 5 தன்மாத்திரைகள். இது பொறிகளுக்கு எட்டாத நிலை. நம்மளுக்கு அது தெரிவதில்லை, நம்ம பொறிகளுக்கு எட்டாது. அதனால அது இல்லைன்னே சொல்ல முடியாது. இப்ப கடவுள் நம்ம கண்ணுக்கா தெரிகிறாரு? கண்ணுக்கெல்லாம் தெரியறது இல்ல. ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்றோமா? சொல்றது இல்ல. ஏன் அப்படின்னா இந்த கண்ணுக்கு தெரிய மாட்டார். இது ஊனக்கண், பாசக்கண், சரியா? ஆனா ஞான கண்ணுக்கு தெரிவார். சிவஞானம் கொண்டு பார்த்தால் தெரிவார். அப்ப நம்ம கண்ணை மாத்தணும், அதுக்குண்டான கருவியை பெறணும். அப்ப அதே போலதான் இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறோம், இந்த செல்போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு அங்க வரைக்கும் கேக்குது. கேட்கறதுக்கு காரணம் என்ன? அலைவரிசை அப்படின்னு சொல்றோம். அந்த அலைவரிசை உங்க கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னா தெரியாது. ஆனா அலைவரிசை இருக்க போய் தான் அங்க வருது. அப்ப இப்ப ரேடியோ இருக்குது, நம்ம ரேடியோல எல்லாம் அந்த சேனல்களை இது பண்றோம், டிவில சேனல் மாத்துறோம். அப்ப அங்க நடக்கிறதுக்கும் அங்க உள்ள அது அலைவரிசையும் இங்க உள்ள அலைவரிசையும் ஒண்ணு போல டியூன் பண்ணிட்டோம்னா அது இங்க வெளிப்படும். அப்ப வெளிப்படாத நிலைமையில இருக்கிறதை வெளிப்படுத்துறது தான். அப்ப அதுக்கு உதவி செய்யறது என்னது அப்படின்னா அதுதான் பஞ்சபூதங்கள். அப்ப நம்மளுக்கு அந்த விடயத்தை தன்மாத்திரையில இருந்து விருத்தி செய்து நம்மை அனுபவிக்க கூடியதாக தருவது அதுதான் எது? பஞ்ச பூதங்கள். அப்ப அந்த பஞ்சபூதங்கள் இல்லைன்னா நம்ம ஒரு விடயத்தையும் என்ன பண்ண முடியாது? அனுபவிக்க முடியாது. அப்ப இந்த 5ம் தன்மாத்திரைகள். ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். இது 5ம். இது எட்டாத நிலையில இருக்குது, சரியா? அப்ப இதை எட்டுத நிலைக்கு கொண்டுட்டு வர்றதா என்னது? நமக்கு பஞ்சபூதம் அப்படின்னு சொல்றோம், சரியா? அந்த பஞ்சபூதம் எப்படி நமக்கு இது பண்ணுது அப்படின்னா இந்த செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஞானேந்திரியங்களுக்கு எட்டாமல் இருந்தால் அது தன்மாத்திரை. அந்த கருவிகளுக்கு எட்டக்கூடிய நிலைக்கு கொண்டு வருவதுதான் என்னது? அந்த தூலபூதமாகிய பஞ்சபூதம். அது என்னதெல்லாம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆகாயம், வாயு, தீ, நீர், மண் அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருக்கிறோம். அதுதான் அதனுடைய குணங்களும் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம். அப்போ இந்த பொறிகளுக்கு புலப்படுவது புலன் அல்லது விடயம், சரியா? அப்ப ஞான இந்திரியங்கள் ஆற்றலுக்கு விடயமாக இந்த தன்மாத்திரைகள் இருப்பதால் பொறிகளால என்ன பண்ண முடியல? பற்ற முடியல. ஆற்றலுக்கு வியாபகமாக, சரியா? வியாபகமாக இருக்கிறதுனால அதால பற்ற முடியல. அத வியாபியமாக்கி, சரியா? அத நமக்கு யாரு தருது? இந்த தூல பூதமாகிய பஞ்சபூதங்கள் நமக்கு தருது. அதுக்கு பிறகுதான் நம்மளால என்ன பண்ண முடியுது? பற்ற முடிகிறது. இப்படி 36 தத்துவங்களும் தோன்றுகிறது அப்படின்னு அந்த முதல்ல நாத தத்துவத்திலிருந்து இங்க மண் தத்துவத்து வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இது எல்லாமே மாயையை குறித்து வரக்கூடியது. இதெல்லாம் மாயையால ஆனது, சரியா? அடுத்த பாடல்ல சொல்றாரு கண்மை இலக்கணம். இந்த கண்மம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனுடைய தொடர்ச்சி. ஏன்னா மாயையை சொல்லியாச்சு, அடுத்து கண்மத்தை சொல்ல வர்றாரு. வினை கோட்பாடு. இந்த வினை கோட்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பாடல் 28ல சொல்றாரு. நன்னியிடும் உரு அதனுக்கு ஏதுவாகி நானா போகங்களாய் நாசோபத்தி பண்ணி வரும் ஆதலால் அனாதி ஆகி பலவாகி அணுக்கள் தோறும் படர்வது ஆகி எண்ணி வரும் மனவாசகம், சரியா? மன வாசகன்மத்தால் இயற்றும் இயல்பினதாய் மதிகதமாய் இருபயனாம் பாவ புண்ணியமாய் புலர்காலை மாயை மேவி பொருந்தும் இது கண்மமலம் புகழும் ஆறே. இது நமக்கு பாடலாக வருகிறது. இதனுடைய பத உரையை பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்மமலம் அப்படின்னா கண்மமலமாகிய கண்மமலம் உயிர்களுக்கு, சரியா? நன்னியிடும் கிடைக்கின்ற உரு அதனுக்கு அந்த தூல உடல்களுக்கு ஏது ஆகி துணை காரணமாகி
நானா போகங்களாய் பலவித அனுபவங்களாகி நாச உற்பத்தி சரியா அழிவையும் விளைவையும் செய்யக்கூடியதாகி பண்ணி வரும் ஆதலால் செய்து வருதலால் அனாதி ஆகி அதுவே என்னதாகுது அனாதியாக இருந்து கொண்டு பிரவாகமா பல ஆகி எண்ணற்றதாகி அணுக்கள் தோறும் ஒவ்வொரு உயிரையும் படர்வதாகி பற்றுவதாகி எண்ணி வரும் நினைத்து வருகின்ற மனத்தாலும் வாசகம் வாசகத்தாலும் வாக்கு பேசுகின்ற வாக்காலும் கண்மத்தாலும் காயத்தாலும் இந்த கண்மங்கிறது அந்த இடத்துல காயம் உடலால அதான் மன வாக்கு காயம் அப்படின்னு மூன்றால நம்ம செய்கின்றோம் அப்படின்னு சொல்றாரு இயற்றும் செய்யப்படுகின்ற இயல்பினது ஆய் இந்த மூன்று முறைமையை உடையதாகி மதிகதமாய் புத்தி தத்துவத்தை பற்றி நிற்பதாகி இந்த வினைகள் எல்லாம் எங்க போய் இருக்குது கடைசியில புத்தி தத்துவத்துல இருக்குது அதான் மதிகதமாய் இருபயனாம் இன்ப துன்பத்தை தரக்கூடிய புண்ணிய பாவமாய் அது சஞ்சிதமாகி புலர்காலை இந்த சங்காரத்துல மாயை மேவி மாயை அத மேவி அப்படின்னா காரணமாயை கிடப்பதாகி பொருந்தும் இருக்கும் இதுன்னா அத கண்மமலம் புகழும் ஆறு இந்த உண்மையை சொல்லுகின்றபடியாக இருக்கிறது அப்படின்னு இதுக்கு சொல்லப்படுது கண்மத்தால் அப்படிங்கிறது கண்மம்ங்கிறது காயத்துக்கு ஆகுபெயராக வந்திருக்கிறது சரியா ஆகுபெயராக வந்ததுனால அந்த கண்மம் அப்படிங்கிற இடத்துல அது காயம் உடலை குறித்து வருகிறது அதான் ஆகுபெயர் மன வாக்கு காயம் அப்படின்னு சொல்ற இடத்துல மன வாக்கு கண்மம்னு வந்திருக்குது பாடல்ல சரி அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிடணும் சரி அடுத்து அதை விரிவா பார்க்கலாம் மாயைக்கு அடுத்தாக்குல இந்த பாட்டுல கண்மத்தை பத்தி சொல்லக்கூடிய பாடலா இருக்குது கண்ம மலம் எப்படி எல்லாம் வேலை செய்யும் என்னெல்லாம் அப்படிங்கிறத சொல்றாரு நன்னியிடும் உரு அதற்கு ஏதுவாகி இத்தனை கருவிகளுக்கும் சேர்ந்தாதான் உடம்பு சரியா நமக்கு அந்த 31 கருவிகளை தத்துவங்களை வச்சுதான் நமக்கு என்ன பண்றாரு உடம்ப தாராரு சரியா அவ்வளவும் சேரணும் சேர்ந்தாதான் உடம்பு ஆன்மாக்களுக்கு இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா அதைத்தான் இந்த பாட்டுல பார்க்க போறோம் இந்த உடம்பு வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா முதல்ல மாயையாலதான் உடம்பு செய்யப்படுது ஆனா அத உடம்பா வருவதற்கு எப்படிப்பட்ட உடம்பு வேணும் எவ்வளவு உயரத்துல வேணும் எவ்வளவு குள்ளமா வேணும் எவ்வளவு அகலமா வேணும் எவ்வளவு ஒல்லியா வேணும் சரியா எவ்வளவு நிறமா வேணும் எவ்வளவு கருமையா வேணும் அப்படிங்கறதெல்லாம் எவ்வளவு முடி இருக்கணும் சுருட்டையா இருக்கணுமா நீளமா இருக்கணுமா இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதெல்லாம் மாயையால ஆனது ஆனா அதுக்கு வருவதற்கு காரணமாய் இருக்கக்கூடியது எது அப்படின்னா அதுதான் இந்த கண்ம மலம் இந்த கண்ம மலத்தை வச்சுதான் இந்த உடம்பு வருது அப்படின்னு சொல்றாரு இந்த உடம்பால் அனுபவிக்கப்படும் பலவிதமான போகங்களை தருவதாய் அதான் நானா போகங்களாய் அப்போ இந்த நல்ல வினைகளை அனுபவிக்கிறதுக்கு நானாவித போகங்களை பலவிதமான போகங்களையும் அனுபவிப்பதற்கு தருவதாய் நாச உற்பத்தி பண்ணி வரும் சரியா அனாதியாகிய இது அழியும் பொழுது இன்னொன்னு உருவாகும் அதான் நாசோபத்தி சரியா நாசம் ஆகிற இடத்துல உற்பத்தி ஆகும் அதான் நாசோபத்தி நாசம்னா அழிவு அழிகிற இடத்துல உற்பத்தி ஆகும் அதான் நாசோபத்தி உருவாகும் ஆன்மாக்களுக்கு உடம்பு வருவதற்கு எது காரணம் அப்படின்னா வினைக்கு தகுந்தாற் போலதான் இந்த உடம்பு வருது சரியா அப்ப இந்த கண்மம் எதுக்கு காரணமா இருக்குது அப்படின்னா உடம்புக்கு காரணமா இருக்குது கண்மம் எதுக்கு காரணமா இருக்குது உடம்பு வருவதற்கு காரணமாக இருப்பது இந்த கண்மம் தான் அந்த உடம்பு எதுல செய்யப்படுது அப்படின்னா மாயையால சரியா அப்போ நானா போகங்களாய் நமக்கு அந்த உடம்பு மூலம் அனுபவிக்கக்கூடிய போகங்களுக்கு எல்லாம் காரணமாய் இருப்பது கண்மம் தான் அதனாலதான் சுகதுக்க சரியா சுக துக்க ஏது அப்படின்னு சொல்றோம் சுகமும் துக்கமும் இந்த கண்மத்தினாலதான் வருது ஏதுன்னா என்னது காரணம் சரியா சுகமும் துக்கமும் இந்த கண்மத்தினாலதான் வருது நாச உற்பத்தி பண்ணி வரும் இந்த கண்மம் எப்பொழுதும்
ஒரு கண்மத்தை அனுபவிச்சு கழிக்கும் பொழுது புதிய கண்மத்தை நம்ம என்ன பண்ணிக்கிடுறோம், தொடர்ச்சியா தோற்றுவித்துக் கொள்கின்றோம். ஒரு கண்மம் செஞ்சு முடிச்சுக்கிட்டு இருக்கோம், அதை முடிச்சிருக்க கூட மாட்டோம். அது அந்த செயல் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே புதிய கண்மத்தை தோற்றுவிக்கிறோம். அது எப்படி தோற்றுவிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எப்படி வரும் அப்படின்னா பிரவாகமாய் வரும். அதனாலதான் அனாதி பிரவாகம் அப்படின்னு சொல்றோம். அதான் அனாதி ஆகி பல ஆகி. அப்ப பிரவாகம்னா தொடர்ச்சி, தொடர்ச்சியா இப்படிதான் வரும். ஒண்ணு முடியறதுக்குள்ள அடுத்து தோன்றுது. அப்ப அதை அழிச்சு இதுக்குள்ள இன்னொன்னு தோன்றுது. இப்படி ஒண்ணு ஒண்ணா வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்மங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா எண்ணிறைந்த அப்படின்னு சொல்றது. பல கண்மங்கள், இத்தனை அப்படின்னு அறுதிட்டுலாம் சொல்ல முடியாது. நான் 100 கண்மம் செஞ்சிருக்கேன், 150 கண்மம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. எண்ணிறைந்த, சரியா? இத்தனைன்னு நம்ம கணக்கே வச்சுக்கிட முடியாது. இன்ஃபினிட்டி, முடிவில்லாதது, சரியா? அதையும் முடிக்கிறோம், அதையும் முடிச்சாதான் முக்தி, சரியா? அதனால முடிவற்றதுன்னா நமக்கு தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும்லாம் கணக்கு கிடையாது. அதையும் முடிக்க முடியும். ஆனா நம்ம செய்யற செயல்களை பொறுத்து அதை வச்சுதான் அதை முடிக்க முடியுமா முடியாதாங்கிறது கணக்கு பண்ணலாம். ஆனா இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறத முடிவில்லாதது. ஒண்ணு செய்யும் போதே இன்னொன்னு தோற்றுவித்துக் கொள்கின்றோம். அதனால அது பலவாகி எண்ணிறைந்த அணுக்கள் தோறும் படதாகி. அப்போ ஒவ்வொரு ஆன்மாவிலும் செறிந்திருக்கிறது. ஆனா ஒவ்வொன்றுக்கும் வேற வேற. இப்ப நீங்க செய்யறது நான் செய்ய முடியாது, அடியன் செய்யறது நீங்க செய்ய முடியாது. அப்போ ஒவ்வொன்னு வேற வேறதான், சரியா? கண்மங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்குது. அதனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியல, எல்லாருக்கும் ஒண்ணு போல நீதிகள் இருப்பதில்லை. அது எப்படி ஏற்றுறோம் அப்படின்னா மன வாசக கண்மத்தால் ஏற்று இயல்பினதாய். அந்த வரி இயல்பினதாய். அப்போ மன வாச காயம், மனதாலும் வாக்காலும் காயத்தாலும் தான் ஏற்றுறோம். அப்ப இந்த வினைகள் எல்லாம் எதனால செய்யறோம் அப்படின்னா மன வாக்கு காயம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா இந்த 3 நாளதான் நம்ம செய்யறோம். அதான் முக்கரணங்களால அப்படின்னு சொல்றோம், சரியா? இது 3ஆ பிரிஞ்சு இருக்கிறது. ஏன் இது 3ஆ பிரிஞ்சு இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கண்மத்துக்கும் வன்மை மென்மை பற்றி, சரியா? வன்மை மென்மை பற்றி, வலிமையானது எது, மென்மையானது எது, இடைப்பட்டது எது அப்படின்னு. அப்ப அதுக்கு தகுந்தாக்கலதான் அந்த துன்பங்களும் நமக்கு வரும், அந்த இன்பங்களும் அதுக்கு தகுந்தாக்கலதான் வரும். அப்ப அந்த இன்ப துன்பம் எல்லாம் எதுக்கு தகுந்தாக்கல வருது, அந்த வன்மை மென்மை பற்றி வருது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அப்போ காயத்தினால, சரி, அதான் உடம்பு. இந்த உடம்பால செஞ்சா ஒருவனுக்கு தீங்கி செஞ்சோம் அப்படின்னா அது எப்படிப்பட்ட கண்மம் அப்படின்னா மென்மையான கண்மம். அப்ப இத ஒரு வகுப்பு நடத்தும் போது அப்ப கொலை பண்ணுறது மென்மையா அப்படின்னு கேட்டாங்க ஒருத்தங்க. ஆமா, கொலை பண்றது கூட மென்மைதான். ஏன்னா அது அந்த உடம்பு அந்த ஒரு நேரம் மட்டும்தான் துன்பப்படும். அதோட அந்த துன்பம் என்ன ஆயிரும், விட்டு போய்விடும். ஆனா அடித்தா அப்படித்தான், அந்த நேரம் வலி மட்டும்தான் இருக்கும். வலி மறைஞ்ச உடனே அது விட்டுரும், சரியா? அதனால இது மென்மை, அந்த க்ஷண பொழுதுல மட்டும்தான் அது அனுபவிக்கும். ஆனா இந்த வாக்கால செய்யறது, இப்ப நம்ம ஒருத்தரை வாழ்த்துறோம், சரியா? முதல்ல நல்லதையே சொல்லுவோம். ஒருத்தரை வாழ்த்துறோம், சரியா? இந்த அம்மா இப்ப நல்லா பாடம் எடுக்கிறாங்க, இந்த ஐயா நல்லா பாடம் எடுக்கிறாங்க அப்படின்னு வாழ்த்துனா அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு அங்க இருந்தெல்லாம் கிஃப்ட் சொன்னாங்க, அங்க இருந்தெல்லாம் வாழ்த்து சொன்னாங்க, அந்த நாட்டுல இருந்தெல்லாம் என்னைய புகழ்ந்தாங்க அப்படின்னு அதை நம்ம என்ன நினைக்கிறோம், மீள மீள நினைக்கிறோம். அது எத்தனை காலம் ஆனாலும் என்ன ஆகாது, மறக்காது, சரியா? அது அப்போ எத்தனை காலம் ஆனாலும் அந்த அடித்தல் அப்படிங்கிற அந்த ஒரு பொழுதுல முடிஞ்சிருது. ஆனா வாழ்த்துறது அப்ப எத்தனை காலம் ஆனாலும் அது நிலைத்து நிற்கிறது. அதனால இது அதை விட கூடுன தன்மையை அடைகிறது. இதே இது திட்டுறோம், இது எல்லாத்துக்கும் நடந்திருக்கும், சரியா? திட்டுறோம், அவங்ககிட்ட பேசவே மாட்டோம், சரியா? 10 வருஷம் கழிச்சுனாலும் அவங்க சொன்னதை மறக்காம அப்படியே என்னைய இப்படி சொல்லிட்டாங்களே, அதனால நான் அவங்க கூட பேச மாட்டேன், அதனால அவங்க கூட நாங்க சண்டை சொல்றோமா இல்லையா? அப்போ இது எல்லாம் அந்த வாக்கால செய்வது. அப்ப எத்தனை காலம் ஆனாலும் அதுல இருந்து என்ன பண்ண மாட்டேங்குது, மாறவே மாட்டேங்குது. அதுதான் வினை. அப்ப அத்தனை வருஷமும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அந்த வினையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். அடிச்சா கூட மறந்துடும், அந்த வழியில அப்பமே விட்டுருவோம். ஆனா அந்த வாக்கால சொல்றது மாறவே மாறாது. அப்ப அந்த அடித்தல், அந்த காயத்தால் செய்வதை காட்டிலும் வாக்கால செய்வது வலிமை அதிகம். அதனாலதான் திருக்குறள்ல
தெய்வ திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. 129வது குறள் 13வது அடக்கமுடைமையில, தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீயினால சுட்டா கூட அது ஆறிரும். ஆனா நாவுனால சுடுவது ஒரு காலமும் ஆறாது. ஆனா தீயினால சுட்ட இடத்துல வடு இருக்கும். ஆனா இது வடு தெரியாது. ஏன் வடு தெரியாது? இதுதான் ஆறவே இல்லையே, இது கனன்று கொண்டே இருக்குது. அதனால இது வடுவே கிடையாது. அது ஆறிடுது, வடு இருக்கு. அது வெளியில பார்க்க கருப்பா அடையாளம் தெரியும். ஆனா இங்க அடையாளம்லாம் தெரியாது. மனசுக்குள்ள கிடந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால இது ஆறுதலும் கிடையாது, வடு வருதலும் கிடையாது. அதனால இதுக்கு வலிமை அதிகம் அப்படின்னு திருக்குறள்ல சொல்லி இருக்கிறாரு. சரி, இப்ப உடம்பால செய்யறது பார்த்துட்டோம், வாக்கால செய்யறது பார்த்துட்டோம். சரி, இப்ப மனதால செஞ்சா, எப்பா மனசால செஞ்சா யாருக்குப்பா தெரிய போகுது, எனக்கு மட்டும்தானே தெரிய போகுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சரியா? ஆனா மனதால செய்தால் நம்ம குலமே அழித்து விடுமா. நம்ம குலம்னு நம்மளுக்கு பின்னாடி வர்ற சந்ததிகளுக்கு கூட அது போய் தாக்குமா. அப்படிப்பட்ட தீமையானது அப்படின்னு சொல்றாரு. அப்போ வாக்கா உடம்பால செஞ்சா அந்த நேரத்துல மட்டும்தான், வாக்கால செஞ்சா நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் அதை நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த மனதால செஞ்சா நம்மளும் போய் நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளையும் பாதிக்கும். அப்ப எத்தனை காலம் இருக்குதுன்னு பாருங்க. அப்ப இதுக்கு காலம் அதிகமாகுது. அதனால மனதுக்குத்தான் வலிமை அதிகம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நமக்கு திருவள்ளுவர் பெருமான் சொல்றாரு 171வது குறள்ல 18வது அதிகாரம் வெட்காமையில சொல்றாரு, நடுவின்றி நண்பொருள் வெக்கின் குடிபொன்றி குற்றமும் ஆங்கே தரும். ஒருத்தனுடைய பொருளை களவாங்கலாம் இல்ல, களவாங்கணும்னு நினைத்தாலே போதுமா அவனுடைய குடியே கெட்டு விடுமா. அப்ப அந்த நினைப்புக்கு குடியே கெடும். அப்ப அவனும் கெட்டு அவனுடைய சந்ததிகளும் கெடுவார்கள்னு அர்த்தம். அப்ப அதுக்கு எவ்வளவு வலிமைன்னு பாருங்க. அதனாலதான் யாருக்கும் மனதால கூட நான் துரோகம் நினைக்கல அப்படின்னு சொல்றது. அந்த மனதுக்கு அவ்வளவு வலிமை. அதனால எல்லாரையும் என்ன பண்ணணும், மனதால வாழ்த்தணும்னு சொல்றது. யாரையும் மனதால கூட தீங்கு நினைக்க கூடாது. இப்ப நீங்க நினைக்கலாம், தப்பு இல்ல. ஏன் மனதால நினைச்சா அவங்கள இது பண்றதா அப்படின்னா, அவங்களுக்கு அது போய் சேராது, நம்ம குலம்தான் அழியும். ஒருத்தங்களுக்கு மனதால தீங்கு நினைச்சோம் அப்படின்னா அவங்களாதுக்கு அந்த ஒரு ஆளுக்கு மட்டும்தான் பாதிப்பு. ஆனா நினைச்ச நமக்கு என்ன பாதிப்பு, நம்ம குலமே அழிந்து விடும். அப்ப அடுத்தவங்களுக்கு செய்யறதுனால தண்டனை அதிகம் யாருக்கு தான் கிடைக்கி, நமக்கு தான் கிடைக்கும். அதைத்தான் அங்க சொல்றாரு. சரியா? நடுவின்றி நண்பொருள் வெக்கின் குடி ஒன்றி குற்றமும் ஆங்கே தரும். நம்ம குலமே அழிஞ்சிரும்பா. அதனால அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணாதீங்க, துன்பமே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து மதிகதமாய், இப்படி இந்த வாக்காலும் மனதாலும் காயத்தாலும் செய்யற குற்றங்கள் எல்லாம் எங்க போய் இருக்குது, நம்ம இறந்துடுறோம். அப்ப அந்த குற்றங்கள் எல்லாம் எங்க போய் இருக்குது அப்படின்னா மதிகதமாய், நம்ம செஞ்ச வினைகள் எல்லாம் எல்லா வினையும் எங்க போய் இருக்குன்னா புத்தி தத்துவத்துல போய் இருக்குது. அப்போ புத்தி தத்துவம்ங்கிறது நம்ம ஒண்ணுன்னு படிக்கிறோம், ஒரு புத்தி தத்துவம் தான் படிக்கிறோம். அப்ப ஒரே புத்தி தத்துவத்துல எல்லாத்துக்கும் போய் கிடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அக்கௌண்ட், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி புத்தி தத்துவம். இப்ப ஒரு ஆன்மா அப்படின்னா அதுக்குன்னு ஒரு புத்தி தத்துவம், அந்த புத்தி தத்துவத்துல ஏற்றி வச்சிருப்பாங்க. இப்ப கம்ப்யூட்டர் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் ஒண்ணு வச்சிருப்போம். ஆனா அதுல இப்ப ஆபீஸ்ல எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் தான் இருக்கும். ஆனா ஷிப்ட் 3 ஷிப்ட் 4 ஷிப்ட் போட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பண்ணுவாங்க, அதே கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுவாங்க. அப்ப அவங்க செஞ்சதுல இவங்க இது பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு ஒவ்வொரு லாக் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். சரியா? அவங்களுக்கு ஒரு லாக் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தாச்சுன்னா அவங்க அதை கூட்டிட்டு போய்க்கிடலாம், அதை ஓபன் பண்ணிக்கிடலாம். அடுத்தவங்க வரும்போது அவங்களுடைய யூசர் ஐடியும் போட்டு பாஸ்வேர்டையும் போட்டு திறந்துக்கிடலாம். அப்ப அதுல இருக்கும். ஆனா என்னது, கம்ப்யூட்டர் ஒண்ணு, ஆனா அக்கௌண்ட் வேற வேற. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் புத்தி தத்துவம் தனித்தனியா அக்கௌண்ட் வச்சிருக்குது. சரியா? ஒவ்வொருத்தருடைய புத்தி தத்துவத்திலையும் தனித்தனியா இருக்குது. அதனாலதான் இப்ப எனக்கு உள்ளது உங்களுக்கு வராது, உங்களுக்கு உள்ளது இன்னொருத்தருக்கு போகாது. இப்படி மாறி மாறி குளறுபடி இல்லாமல் பெருமான் அந்தந்த ஆன்மாக்களுக்கு தகுந்தாக்கல அந்தந்த அவங்களுடைய புத்தி தத்துவத்தில இருந்து அவங்க செய்த வினைக்கு தகுந்தாக்கல. அதனாலதான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லுதோம். சரியா? இது நம்ம தமிழ்ல சொல்லி இருக்குது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, வேற யாராலையும் கொடுக்க முடியாது.
சரியா? அது எல்லாம் நம்ம செய்த வினை. இப்போ நம்மள ஒருத்தங்க திட்டுறாங்க அப்படின்னா அவங்க நம்மளை திட்டுறாங்களா? இல்ல, நம்ம செஞ்ச வினை அவங்க மூலமா திட்டுது. இப்ப ஒருத்தவங்க நமக்கு ஒரு பரிசு தாராங்க, அவங்களா பரிசு தாராங்க கிடையாது. நம்ம செஞ்ச வினை, நல்லது செஞ்சிருந்திருக்கோம் ஏதோ ஒரு வினை, அவங்க மூலமா அந்த பரிசா சேருது. அவ்வளவுதான். யாரு நம்மளை திட்டவும் இல்ல, யாரு நம்மளை பரிசு சொல்லி இது வாழ்த்தவும் இல்ல. எல்லாம் நம்ம செஞ்சதுதான். நம்ம செஞ்சதை நம்ம அனுபவிக்கிறோம். அது பிறர் மூலமாக வருவதை தவிர அவர்கள் கொண்டு தருவது இல்லை. அதைத்தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். அதனாலதான் ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்ல இருக்கிறதும் அவங்களுக்கு மட்டுமா தவிர வேற யாருக்கும் கிடையாது. அதனாலதான் நம்மளுக்குள்ளதை கொண்டு அவங்களுக்கு கொடுத்து கழிக்கவும் முடியாது, அவங்களுக்குள்ளதை கொண்டு நம்ம வாங்கி வச்சு அதை அனுபவிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. இது ரொம்ப முக்கியமான அந்த வினை கோட்பாடு. மதிகதமாய் இரு பயணம் பாவ புண்ணியமாய் புலர்காலே. சரியா? அப்ப அந்த புத்தி தத்துவத்துக்கு போகும்போது நம்ம செய்த வினைகள் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னா, நல்வினை தீவினைகள் எப்படி மாறுது அப்படின்னா, அந்த நன்வினைகள் எல்லாம் புண்ணியமாகவும் தீவினைகள் எல்லாம் பாவமாகவும் மாறி நம்ம அக்கௌண்ட்ல இருக்கும். சரி, அந்த புத்தி தத்துவத்துல இருக்கும். இப்ப நம்ம இறந்துட்டோம்னா நம்ம செஞ்ச புண்ணியமோ நம்ம செஞ்ச நல்லதோ நம்ம செஞ்ச கெட்டதோ என்னதான் மாறி போயிருக்கும்? புண்ணியமும் பாவமா மாறி போய் எங்க இருக்கும்? அந்த புத்தி தத்துவத்துல இருக்கும். சரி, அடுத்து பிறந்து வாரோம். புலர்காலே மாயை மேவி நமக்கு மறுபடி பிறப்ப கொடுத்து வரும் பொழுது பிராரத்தமா வரும். சரியா? அப்ப அந்த பிராரத்தமா வரும் பொழுது அந்த புண்ணியமும் பாவமும் எப்படி வரும் அப்படின்னா இன்பமாகவும் துன்பமாகவும் வரும். சரியா? நமக்கு இறந்து அங்க போய் இருக்கும் பொழுது புத்தி தத்துவத்துல இருக்கும் பொழுது புண்ணிய பாவமா இருக்குது. அதை நம்ம மறுபடியும் ஒரு உடம்பு எடுத்துட்டு அனுபவிக்க வரும் பொழுது அது இன்பமாகவும் துன்பமாகவும் வரும். அதைத்தான் நான் இப்ப சொன்னேன். நமக்கு ஒருத்தங்க பரிசு தாராங்க, இல்ல நம்மளை வாழ்த்துறாங்க அப்படின்னா அவங்க செய்யல, நம்ம செஞ்ச புண்ணியம் அவங்க மூலமா வருது. நம்மளுக்கு ஒரு துன்பம் வருது, ஒரு கல் எத்துறோம், இல்லைன்னா யாரோ உங்களை அசிங்கமா திட்டுறாங்க அப்படின்னா அவங்க திட்டல, நம்ம செஞ்ச பாவம் அது அவங்க மூலமா நமக்கு கிடைக்குது, அனுபவத்துக்கு வருது. சரியா? சரி, இதெல்லாம் இன்ப துன்பமா வருது. சரி, இப்ப நம்ம இந்த இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறோம், நம் செய்யும். சரியா? இந்த இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறோம். நல்வினை தீவினை எப்படி வந்துருச்சு? பாவ புண்ணியமா போய் இருக்குது. அது பாவ புண்ணியமா இருந்தது, இப்ப இன்ப துன்பமா நமக்கு வந்திருக்குது. இந்த இன்ப துன்பத்தை நுகரும் பொழுது சரியா இப்பதான் நமக்கு பெரிய படிப்பினையே இருக்கு. இப்ப நம்ம சொல்லி இருக்கிறோம் இன்பம் வருது, இன்பத்தை வேண்டாம் துன்பத்தை எடுத்துக்கிறோம், அதுதான் நல்லா புரியும். இப்ப ஒருத்தங்க நம்மளை திட்டுறாங்க. சரியா? திட்டும் போது நம்ம என்ன ஆகுறோம்? அடுத்து உடனே ரியாக்ட் பண்ணிடுறோம். நீ என்ன எப்படி சொல்லலாம்? இது நானா செஞ்சேன், அவன் செஞ்சான், இல்லைன்னா அவ செஞ்சா, அதுக்கு என்னையே ஏன் திட்டுத அப்படின்னு சொல்றோமா இல்லையா? உடனே நம்ம ரியாக்ஷன் கொடுத்துடுறோம். சரியா? அதுல என்ன ஆகுது? வெறுப்பு வருது. அந்த வெறுப்பு, அந்த திட்டுறாங்க அப்படின்னா அந்த அந்த இடத்துல நம்ம ரியாக்ஷன் பண்ணிடுறோம், அவங்க மேலே வெறுப்பு வந்துருது, அந்த ஆள் மேலே நமக்கு என்ன ஆகிருது? வெறுப்பு வந்துருது. இதே இது அவங்க நமக்கு ஒரு பரிசு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிடுவாங்க, சந்தோஷப்படுறோம், இன்பமா வருது. சரியா? அந்த வெறுப்பு விருப்பு, அந்த இன்பம்ங்கிறது விருப்பு, விருப்பப்படுறோம். அதனால அவங்களை அப்படி கட்டி தழுவுறோம், அவங்களுக்கு ஒரு முத்தம் கொடுக்கிறோம், என்னெல்லாமோ செய்யறோமா இல்லையா? அதுதான். அப்ப அந்த விருப்பு வெறுப்பா அந்த புதுவினையை உற்பத்தி பண்ணிடுறோம். அந்த புதுவினை அதான் நாசோபத்தி அப்படின்னு சொன்னோம். அது நமக்கு கழிக்க வருது. நம்ம நல்வினை தீவினை செஞ்சிருக்கோம், அது பாவ புண்ணியமா போய் இருக்குது. பாவ புண்ணியமா போய் இருக்க இடத்துல இன்ப துன்பமா வருது. அத அப்படியே ஏத்துக்கிடணும். இன்பம் வருதா சிவார்ப்பணம், துன்பம் வருதா சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு இன்பம் வந்த உடனே பத்தியா நான் செஞ்சதுனால நீங்க எல்லாம் பாராட்டுறீங்க அப்படின்னு ஒரு மயக்கம். சரி, அதான் விருப்பம். இது ஒரு துன்பமா வருது. யாரோ ஒருத்தவங்க திட்டுறாங்க, நான் செய்யவே இல்லை, ஆனா என்னைய இப்படி பண்ணிட்டாங்க, அதுக்கு நான் பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன் சொல்றமே இல்லையா? இது எல்லாம் அதுதான். அதான் இன்ப துன்பமா வருது. அப்ப அந்த விருப்பு வெறுப்புனால புதுவினைய ஆரம்பிச்சிடுறோம். அதை கொண்டாந்து தந்த ஆளுக்கு ஒரு சிவார்ப்பணம் போட்டு ஒரு கும்பிடு போட்டிருந்தோம்னா அந்த வினை அத்தோட நின்றுக்கும்.
ஆனா நம்ம அதை செய்வது கிடையாது. உடனே அதுல என்ன பண்ணி விடுறோம்? கருத்தை திணித்து விடுகிறோம். வெறுப்பை திணித்து விடுகிறோம். அந்த விருப்பு வெறுப்பு திணிக்கிறது தான் புது வினையா மாறுது. ஏற்கனவே அங்க மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்கோம். அதை அவுத்து பிரிச்சு அதை கழிக்க முடியல. அதுக்குள்ள புது மூட்டைகளை எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? தையல் போட்டு சேர்த்து சேர்த்து வைக்கிறோம். நிறைய மூட்டையை கொண்டுட்டு போகணும் அப்படின்னுட்டு. என்னமோ இதெல்லாம் நமக்கு பெரிய கிரீடத்தை தருகிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? உடனே ரியாக்ஷன் கொடுத்துடுறோம். அப்படி கொடுக்கறதுனாலதான் நமக்கு என்ன ஆகுது? இதெல்லாம் புது புது வினைகளா வருது. அதுதான் நாசோபத்தியாய் அப்படின்னு சொல்றோம். ஒண்ணுமே கிடையாது. ஒரு பந்தியில போய் உட்கார்றோம், சாப்பாடு வைக்கிறாங்க, ஒரு பாயாசமோ ஒரு சாப்பாடோ, உடனே அவ்வளவு குறை சொல்றோம், இல்லைன்னா உடனே புகழ்றோம். என்னதாமோ அதுக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ. பாயாசம் தண்ணியா இருந்தா தண்ணியா ஓடுது, கட்டியா இருந்தா கட்டியா இருக்கு, இதை டம்ளர்ல ஊத்தி இருக்கலாம், இதை இலையில ஊத்தி இருக்கலாம், எத்தனை கருத்து தெரிவிக்கிறோம். இதுல கொஞ்சம் இனிப்பு குறையா இருக்கு, இதுல கொஞ்சம் உப்பு குறையா இருக்கு, இதுல காரம் தூக்கலா இருக்கு, இது சாப்பிடவே முடியல, இது வித விதையா இருக்கு, இது குழஞ்சி போயிருச்சு. ஒரு பந்தியில தானே உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா எத்தனை நம்ம சொல்லலட்டாலும் கருத்து வந்துருதா இல்லையா மனசுக்குள்ள? சிவார்ப்பணம் நினைச்சுன்னா அது அமிர்தம் பிரசாதம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம எப்பமாவது சாப்பிடுறோமா? அவ்வளவு கருத்து சொல்றோம். அப்ப அதுல ஒரு கருத்தா வைக்கிறோம், பல விதமான கருத்து. அதான் பல வினைகள் அப்படின்னு சொல்றோம். அதான் நிப்பாட்டவே முடியல. இந்த வினைய நம்ம நிப்பாட்ட முடியாம இது போறதுக்கு காரணமே நம்ம கருத்து தான். ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொரு கருத்து. சரியா? இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது, எத்தனை எத்தனை கருத்து. அதுதான் நம்ம முனிவர் சொல்லுவார். சரியா? கொய்யாப்பழம். சரியா? கொய்யாப்பழத்துக்கு சொல்லுவார், ஒரு விதை போட்டாலே ஒரு மரம் முளைச்சி அந்த மரத்துல எத்தனையோ கனிகள் காய்ச்சி அதுல ஒவ்வொரு காய் வரும். சரியா? காயில ஒவ்வொரு விதை இருக்கும். ஆனா அங்க கொய்யாப்பழம் ஒரு பழத்துக்குள்ள 1000 விதை கிட்ட இருக்கு. அப்ப 1000 மரம் ஒரே நேரமா முளைக்கி 1000 மரத்துல எத்தனை 1000 காய் காய்க்கும். அப்ப வினைய நம்ம நிப்பாட்ட முடியுமா அப்படின்னா அதெல்லாம் நிப்பாட்டவே முடியாம நம்ம திணறதுக்கு காரணம் அந்த விருப்பு வெறுப்பு தான். நம்ம செய்கின்ற அந்த கருத்துக்கள் தான். சரியா? பெற்றது கொண்டு பிழையை பெருக்கி சுருக்கும் அன்பில். நமக்கு வந்திருக்கிறதுக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? பெற்றது கொண்டு அன்பை பெருக்க வந்தோம். அன்பை பெருக்க வந்த இடத்துல பிழையை பெருக்கிட்டு அன்பை சுருக்கிடுறோம் அப்படின்னு மணிவாசகர் சொல்றார். சரியா? நீத்தல் விண்ணப்பத்துல 23வது பாடல்ல சொல்றார், பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி. பெருக்க வேண்டியதை பெருக்காம சுருக்க வேண்டியதை பெருக்கிறோம், மாத்தி செய்யறோம் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அதனாலதான் கண்மம் என்ன பண்ணுது? இப்படி சுழற்சியா வந்து கொண்டே இருக்கிறது. நல்வினை தீவினை அது பாவ புண்ணியமா போய் பாவ புண்ணியத்துல இருந்து இன்ப துன்பமா வந்து இன்ப துன்பத்துல இருந்து விருப்பு வெறுப்பு வந்து மறுபடியும் அது நல்வினை தீவினையா மறுபடியும் சுழற்சியா இப்படி மாறுது. சரியா? இதுலதான் அது மாதிரிதான் பிரவாகமா வருது. சரியா? பிரவாகம்னா தொடர்ச்சி, ஆறு மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதே அண்ட பகுதியில சொல்றாரு, ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள். சரியா? பல பல பிறவிகளை செய்த வினை, அந்த இருவினை மாமரம் வேறுபறித்து எழுந்து உருவ அருள் நீர் ஒட்டா அருவரை அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய மரம், ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய மரம் எப்படி இருக்கும்? செழித்து இருக்கும். ஏன் அப்படின்னா அங்க வண்டல் மண் இருக்கும், பழமையான மண், அந்த வேர் போறதுக்கு நல்ல மண்ணு, அது போக தண்ணி இருக்கு. அப்போ அதுக்குண்டான ஏதுக்கள் எல்லாம் அது வளர்வதற்குண்டான காரணங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. அப்ப அந்த மரம் ஒரு நாளும் படாது, நல்லா காய்ச்சி தள்ளிக்கிட்டு இருக்கும். அது மாதிரிதான் நம்ம வினைகள் அப்படின்னு சொல்றாரு. இங்க நம்மளுக்கு உண்டான சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம பெருமானை உணர்வதில்லை. பெருமானை உணர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த வினைகளுக்குள்ள சிக்க மாட்டோம். ஒருத்தன் அடிச்சாலும் கூட இப்படி முதுவை காட்டிக்கிடும், இன்னொரு அடி கொடுத்து கொப்பாயா வென குறையட்டும்னு. ஆனா இங்க ஓங்க பின்னா அவை கையை ஒடிச்சு போட்டுருதோம், ஒரு குத்து குத்தி பல்ல உடைச்சிருதோம், மூக்க பேத்துருதோம். அப்ப வினைய அதிகமா செய்யறோம். அதுக்குண்டான காரணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்படிங்க நமக்கு நிறைய காரணமா இருக்கிறது. அதனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியல? புது புது வினையா செஞ்சுக்கிட்டு வினைகளை குறைக்க முடியாம திணறிக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ யாரு எது கொடுத்தாலும் அது இன்பமா இருக்கட்டும் இல்ல துன்பமா இருக்கட்டும், அது நமக்கு தானே இன்பமா துன்பமா தருது.
ஆனா அது பெருமானுக்கு அது அப்படி கிடையாது. அதுதான் நமக்கு மருந்து. இந்த நேரத்துல இந்த குழந்தை இந்த இன்ப மருந்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு கொடுக்கிறாரு. இந்த நேரத்துல இந்த குழந்தை இந்த துன்ப மருந்தை கசப்பு மருந்து, துன்ப மருந்து இல்ல, கசப்பு மருந்து. அது இனிப்பு மருந்து, இது கசப்பு மருந்து. அந்த இனிக்கிறதுங்கிறது நமக்கு பிடிக்குது, கசப்புங்கிறது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். யார் எது வந்து கொண்டு கொடுத்தாலும் அது கொடுப்பதெல்லாம் பெருமான் அனுப்பி இருக்கிறாரு. பெருமான் அனுப்புனா நமக்கு அதை துன்பமாவா தருவாரு? தரமாட்டாரு. நம்ம நன்மைக்கு தான் செய்வாரு. அப்படின்னு அந்த நன்மையை நினைத்து, பெருமானை நினைத்து வணங்கணுமே தவிர, இதுல இப்படி இருக்கு, அதுல அப்படி இருக்குன்னு கருத்து வச்சிட்டோம் அப்படின்னா, இந்த வினை கோட்பாடை நம்மளால ஒரு நாளும் உடைத்து பெருமானுடைய திருவடியை நாம் என்ன பண்ண முடியாது? அடையவே முடியாது. அப்ப பெருமானுடைய திருவடியை அடையணும் என்றால் இந்த வினை என்கின்ற மரத்தை அறுக்க வேண்டும். அறுத்து தூர போடணும். சரியா? அறுத்து தூர போட்டாதான் அப்ப அவன் தருகின்ற மருந்தை உண்ண வேண்டும். அவன் தார மருந்து எது? பஞ்சாட்சரம் என்னும் மருந்து. அந்த பஞ்சாட்சரங்கிற மருந்து தீட்சை பெற்று நம்ம என்ன பண்ணணும்? அதை முறைப்படி ஜெபித்து கொண்டே இருக்கணும். அப்படி ஜெபித்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா இந்த வினைங்கிறது எல்லாம் நமக்கு என்ன பண்ணிவிடும்? அறுபட்டு விடும் அப்படின்னு இந்த வினை கோட்பாடை சொல்றாரு. அடுத்த பாடல்ல பிராரத்த வினையும் வருவாயும். சரியா? அத அடுத்த அமர்வுல இருந்து நாம் சிந்திக்கலாம். இத்தனை நேரமும் இந்த சிவப்பிரகாசம் என்னும் சாத்திர நூலை, இந்த ஞான சாத்திரத்தை அடியார் பெருமக்கள் எல்லாம் பொறுமையோடும்